தமிழர் மீட்பு களம் தலைவர் தோழர் செந்தில் மல்லர் அவர்கள் கண்டன உரையாற்றுவார். தம்பி ஆகாஷ் கலிசன் அவருடைய படுகொலையை கண்டித்து அவரை படுகொலை செய்த காவல்துறையை சார்ந்த 14 குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரியும் தொடர்ச்சியாக 57 நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நீதிக்கான போராட்டத்தில் சமூக நீதியை வலியுறுத்தி தமிழ் தேசியம் படைக்கும் இலக்கோடு களமாடிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிறுவனர் தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் முத்தமிழன் தி. வேல்முருகன் அவர்களே, இந்த போராட்டத்தை தொடர்ந்து நீர்த்து போகாதவரை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தம்பி லெனின் உள்ளிட்ட சமூக போராளிகளே, தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களே, தாய் தமிழர் கட்சியினுடைய தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் பூமிராஜன் அவர்களே, இந்த போராட்டம் இன்றோடு வேறொரு நிலைக்கு செல்ல வேண்டும், இதற்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காகவே இந்த களத்திற்கு அண்ணன் முத்தமிழன் தி. வேல்முருகன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். பல்வேறு அரசியல் பணிகள் நெருக்கடிகளுக்கு நடுவே தொடர்ந்து தமிழ் சமூகத்தினுடைய உரிமைக்காக குரல் கொடுத்து போராடி கொண்டிருக்கக்கூடியவர். குறிப்பாக அண்ணனை பற்றி இந்த இடத்திலே பதிவு செய்ய வேண்டிய செய்தி, இதேபோல் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் 4 தலைமுறையாகியும் அவர்களுக்கு எவ்வித வாழ்வாதாரமும் அளிக்காமல் அவர்கள் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் இருந்து பலர் கீழிறங்கி வந்த நிலையில் இந்த செய்தியை அரசிற்கு எடுத்துச் செல்வதற்கு வழி தெரியாத நிலையில் அண்ணன் வேல்முருகன் அவர்களை நாடி அந்த மக்களுடைய வாழ்வுரிமைக்காக அண்ணன் நீங்கள் குரல் கொடுத்து போராட வேண்டும் என்று நாம் கோரிய போது அது தொடர்பான செய்திகளை சட்டமன்றத்தில் ஆளும் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மறுத்த போதும் 7 நிமிடங்கள் போராடி அந்த உரிமை குரலை சட்டமன்றத்திலே பதிவு செய்தார். அத்தோடு மட்டுமல்லாமல் அந்த மக்களுக்கான தீர்வை வெளியில் வந்து சட்டமன்றத்திற்கு வெளியில் வந்து ஊடகவியலாளர்களிடம் முழுமையான அந்த மக்களுடைய வாழ்வுரிமைக்கான செய்தியை பதிவு செய்தார். இப்போதும் இந்த போராட்டத்திற்கு நீங்கள் வந்து ஒரு தீர்வை எட்டித்தர வேண்டும். தொடர்ந்து இந்த சமூகத்திற்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு சாதிய போர்களையும் அரச பயங்கரவாதங்களையும் அரச வன்முறைகளையும் தொடர்ந்து இந்த சமூகம் எதிர்கொண்டு வாழ்நாள் முழுவதும் தலைமுறையாக போராடுவதே இந்த சமூகத்தினுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. எனவே இந்த வாழ்க்கை சூழல் மாற வேண்டும். எண்ணற்ற சமூகங்கள், பல சமூகங்கள் மேம்பட்டு இந்த வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன. பண்பாட்டு நிகழ்வை கொண்டாடி கொண்டிருக்கிறது. பல்வேறு சமூகங்களை நாம் எடுத்துச் சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தொடர்ந்து இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம், உழைக்கும் மக்கள், உழவர் பெருங்குடி மக்கள் தொடர்ந்து பொய் விளக்குகளால் புனையப்பட்டு சிதைக்கப்படுவதும், சாதிய படுகொலைக்கு இவர்கள் ஆளாக்கப்படுவதும், அதை கடந்து அரச பயங்கரவாதம், எத்தனை அரச பயங்கரவாதத்தை இந்த சமூகம் எதிர்கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு மாற்று அரசியலை முன்வைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் அவர்கள் இந்த மண்ணிற்கு வந்திருக்கிறார். இதை எமது சமூகம் புரிந்து கொண்டு இந்த மண்ணில் இருந்து 2026 தேர்தலுக்கு அப்புறம் நாம் ஒரு புதிய அரசியலை நோக்கி நாம் நகர வேண்டும். அரசியல் அதிகாரமே நமக்கு அரணாக அமையும். அந்த இலக்கை நோக்கி நாம் நகர வேண்டும். உதிரிகளாக இருந்து எதிரிகளுக்கு
வாய்ப்பளிக்கிற அந்த நிலையை நாம் போக்கி ஓரடியாக திரண்டு அடுத்த தலைமுறை, இளைய தலைமுறை ஒரு புதிய அரசியலை இந்த மண்ணில் தொடங்க வேண்டும். அதுவே தீர்வாக அமையும். எத்தனையோ அரசியல் கட்சிகள், தலைமைகள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த போராட்டம் நடப்பது எந்த அரசியல் கட்சிக்கும் ஏன் தெரியவில்லை? சாத்தான்குளத்தில் இதே போன்ற காவல் உசாவல் மரணம் நடந்தது. ஜெயராஜ் பெனிக்ஸ் என்கிற தந்தையும் மகனும் கொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் உடனடியாக அவர்கள் மீது சட்டம் சரியாக பாய்ந்தது. அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்கள். பிணையில் விடுவிக்க முடியாத ஒரு சூழலை அவர்கள் ஏற்படுத்தி இன்றைக்கு அவர்களுக்கு வாழ்நாள் தண்டனை மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இரட்டை மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல பக்கத்தில் இருக்கக்கூடிய மடப்புறம், அங்கே அஜித்குமார் என்கிற ஒரு இளைஞர் கோயில் காவலராக இருந்தவர் இதே போல காவல்துறையால் அடித்து படுகொலை செய்யப்பட்டார். அவர்கள் மீதும் இந்த சட்டம் சரியாக பாய்ந்து அந்த சட்ட நடவடிக்கை இன்றைக்கு சீராக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உறுதியாக அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். ஆனால் தேவேந்திரகுல வேளாளர்கள் எங்கு பாதித்தாலும் அதற்கு நீதி இல்லை என்கிற ஒரு அவலம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ பொய் வழக்குகள். 2001ஆம் ஆண்டு என் மீது புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தோற்றுவிட்டார் என்பதற்காக ஒரு பேருந்து எரிக்கப்பட்டதாக என் மீது ஒரு வழக்கு போட்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் 4 பேர் சிறையில் அடைக்கப்பட்டோம். பொய் வழக்கு என்று தெரியும், உறுதியாக காவல்துறைக்கு தெரியும். அந்த வழக்கை பதிவு செய்வதற்கு காரணமாக இருந்தவர் ராமகிருஷ்ணன் என்கிற ஒரு காவல்துறை ஆய்வாளர். ஆனால் அவர் இப்போது சிறையில் இருக்கிறார். அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். அண்ணன் பசுபதி பாண்டியனுடைய ஆதரவாளர்களை அடித்து கொலை செய்ததற்காக அந்த அம்மா 25 ஆண்டு காலம் போராடி 30 லட்சம் தாரம் விட்டுருங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. விடல. கடந்துட்டோம், ஏடிஜிபி ஆயிட்டோம், உயர் பதவிக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற திமிர்ல நீதிமன்றத்துக்கு இந்த ராமகிருஷ்ணன் போறாரு. ராமகிருஷ்ணன் போகையில உங்க சீருடைய கலத்தி வச்சுட்டு வாங்கன்னு நீதிபதி சொல்றாரு. தீர்ப்பு சொல்ல போறோம்னு கலத்தி வச்சுட்டு போனோம்னா அவனுக்கு ஆயுள் தண்டனை போய் உள்ள போகணும். 9 பேர் அனுப்புனாங்க. அதே போல குறிஞ்சாங்குளம் போராட்டம் 30 ஆண்டுகளாக மூடிமறைக்கப்பட்ட பறையர் சமூகத்தினுடைய உரிமைக்கான போராட்டம் தொடர்ந்து அதனால் என் மீது 3 வழக்குகள் இருக்கிறது. அந்த போராட்டத்தை முன்னெடுத்த போது சாகிர் ஹுசைன் என்கிற ஏடிஎஸ்பி ஒரு நாயக்கர் சங்க தலைவரிடம் பேசுகிறார். 28 நிமிடம் பேசுகிறார். என்னை பற்றி மட்டுமல்லாமல் என்னோடு சேர்ந்து நின்ற தம்பி சிவகுரு பறையர் எங்க 2 பேரும் பேசுறது என்னுடைய தாயை பற்றி கேவலமாக பேசுகிறார். அந்த காணொலியை இந்த நாயக்கர் சங்க தலைவர் வெளியில விட்டாரு. உடனடியாக என்னுடைய உறவினரான தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஐஏஎஸ் அதிகாரி ஓய்வு பெற்றவர் ஐயா சுப்பையா தென்காசியில் அவரிடம் கெஞ்சி என்னிடம் மன்னிப்பு கேட்கிறார்கள். மன்னிப்பு நேரடியாக வந்து கேட்கறதுக்கு முன்னாடி அந்த தகவல் தெரிஞ்சு காவல்துறை உடனடியாக அவரை விசாரணை மதுரைக்கு அழைச்சு மதுரையிலிருந்து சென்னைக்கு மாத்தி விடுறாங்க. இப்பவும் அந்த வழக்கு விசாரணையில தான் இருக்குது. நாம முனைப்பு காட்டினால் அவருடைய சட்டையை கலத்த முடியும், யூனிஃபார்ம் மாற்றி விட முடியும். எனவே இது போன்ற தொடர்ச்சியான பொய் வழக்குகளையும் அரசு பயங்கரவாதங்களையும் உசாவல் மரணங்களையும் இந்த ஆண்டில் மட்டும் திமுக ஆட்சியில் இந்த கடந்த 5 ஆண்டுகளில் 37 பேர் விசாரணை கைதியாக விசாரிப்பதற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு 37 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள், பல்வேறு தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்கள் 37 பேர் விசாரணைக்கு அழைச்சிட்டு போய் இது சட்டத்தின் ஆட்சியா, எந்த ஆட்சி? எனவே இந்த ஒரு ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றம் வேணும். சரியான போராளி தலைமைகள் களத்தில் இறங்கி போராடினால்தான் அதற்கு நம்ம தீர்வு காண முடியும். எனவே இந்த போராட்டத்தை எவ்வாறு முன்னெடுக்கும்? நாளைக்கு உள்ள நேரத்துக்கு தெரிஞ்சிடும் இந்த நாட்டை யார் ஆளப்போகிறார் என்று. அவர்களுக்கு நாம் முதலில் அழுத்தத்தை, சரியான அழுத்தத்தை முன்வைக்கணும். அதற்கான முன்னெடுப்பை எங்களுடைய அண்ணன் முத்தமிழன் தி வேல்முருகன் அவர்கள் செய்வார். இதற்கு தீர்வை பெற்று தருவார். இந்த கொலை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். அதில் மாற்று கருத்து கிடையாது. யார் பக்கம் எந்த தவறு இருந்தாலும் ஒருவரை அடித்துக் கொள்வதற்கு இங்கே சட்டம் இடமளிக்கவில்லை. எனவே சமூகத்தில் இருப்பதை விட நான் பார்க்கிறேன், இந்த சமூகத்தில் இருப்பதை விட காவல்துறையில் சமூக விரோதிகள், கொலைகாரர்கள், கொள்ளைக்காரர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். எனவே இதையெல்லாம் சீர் செய்யக்கூடிய அரசு இன்று நம்மிடத்தில் இல்லை. சீர்கெட்ட அரசாக இருக்கிறது. காவல்துறை காவல் பணிகளை செய்யவில்லை, ஏவல் பணிகளை செய்கிறது.
இந்த நாட்டில் நீக்கு நிரம்ப எங்கு பார்த்தாலும் சந்து பந்தெல்லாம் கஞ்சா விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது. இதனால் இளைஞர்கள் சீரழிக்கப்படுகிறார்கள். இந்த நிலை இருக்கு தமிழ் சமூக உறவுகளும் தேவேந்திர குல வேளாளர்களும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது, இதுவரை நடந்த சாதிய படுகொலைகளாக இருக்கட்டும் அல்லது சாதிய போர்களாக இருக்கட்டும் அல்லது அரச பயங்கரவாதங்களாக இருக்கட்டும், எதற்காவது நாம் நீதியை பெற்றிருக்கிறோமா? இடையிலே விட்டுவிட்டு சென்றிருக்கிறோம், கடந்து சென்றிருக்கிறோம். எதற்கும் நாம் நீதியை பெறவில்லை. 1968 வெண்மணி படுகொலைக்கு நீதிபதியே சொல்றாரு, கோபாலகிருஷ்ணன் நாயுடு அம்பாசிடர் கார் வச்சிருக்கிறாரு, அவரா இறங்கி தீ வைக்க போறாரு அப்படின்னு விடுதலை செய்கிறார். ஆனால் தீர்ப்பு எப்படி எழுதப்பட்டது? அண்ணன் அமல்ராஜ் பாண்டியன் என்கிற போராளி குழுக்கள், நக்சல்வாரி இயக்கத்தை சேர்ந்த மன்னர் சமூகத்தை சார்ந்தவர்கள் 5 பேர் போய் கோபாலகிருஷ்ணன் நாயுடு வெட்டி போட்டதுதான் அங்கே தீர்ப்பு. இப்படித்தான் தீர்ப்பு எழுத வேண்டியது இருக்குது இந்த நாட்டில். அங்கே கணபதி பிள்ளை என்கிற ஒரு ஆணையம் இருந்தது. அந்த ஆணையம் தீர்ப்பை சொல்லவில்லை. 1989 கோடிதேவரம் கலவரம், அங்கே பாஸ்கரன் நீதிபதி தலைமையில் ஒரு ஆணையம் போட்டார்கள். என்னாச்சு? எந்த தீர்வும் கிடையாது. 95 கொடியன்குளம், காசிலிங்கபுரம், ஆலந்தா என்கிற 3 தேவேந்திர குல வேளாளர் ஊர்கள் அந்த அதிமுக ஆட்சியில் அடித்து சூறையாடப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டது. அதற்கு என்ன தீர்வு? கோமதி நாயம் நீதி ஆணையம் போடப்பட்டது. கோமதி நாயம் நீதி ஆணையம் என்ன தீர்ப்பு வழங்கியது? அப்படி எதுவுமே நடக்கலன்னு சொல்றான். இதுதான் நீதி ஆணையம். தாமிரபரணி ஆட்சியிலே 17 பேர் திமுக ஆட்சியில் அடித்து படுகொலை செய்யப்பட்டார்கள். அதுல 12 பேர் தான் தேவேந்திர குல வேளாளர்கள். இஸ்லாமியர்கள் இருந்தாங்க, பல சமூகம் இருந்தது, மீனவர் சமூகம், வண்ணார் சமூகம், எல்லோரும் அங்கே கொல்லப்பட்டார்கள். ஆனால் அதற்கு என்ன தீர்ப்பு? மோகன் நீதிபதி ஆணையம் தீர்ப்பை சொல்லுகிறது, தன்னால விழுந்து தண்ணீர் விழுந்து செத்துட்டான்னு. திட்டமிட்ட படுகொலை. தண்ணீரை திறந்து விடப்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்னாடி இருந்து கல்லை எரிந்து திட்டமிட்ட ஒரு படுகொலை. அதற்கு என்ன நீதியை பெற்றோம்? நீதியை பெறவில்லை. பரமக்குடி துப்பாக்கி சூடு, சம்பத் நீதி ஆணையம், காணொலி சாட்சி இருக்கிறது. இன்றைக்கு வரை யாராலும் பேச முடியல. காணொலி சாட்சி இருக்கிறது. சாலை மறியலே கிடையாது. தடை செய்யப்பட்ட சாலையில எப்படி சாலை மறியல் செய்ய முடியும்? 37 பேர் இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. திட்டமிட்டு படுகொலை. தனி அதற்கு பின்னாடி உள்ள காரணங்கள் வெளியில பேச முடியாது. அப்படி படுகொலை செய்தார்கள். இன்னைக்கு வரைக்கும் அதற்கு எந்த நீதியும் அதிமுக திமுக 2 அரசு, ரெண்டும் எதிர் அரசு, எதிர் அரசு என்று 2 அரசும் எதிர் கட்சி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதிமுக ஆட்சியில் நடந்த படுகொலைக்கு திமுக ஆட்சியிலே நீதி வழங்கவில்லை. திமுக ஆட்சியில் நடந்த படுகொலைக்கு அதிமுக ஆட்சியில் நமக்கு நீதி கிடைக்கவில்லை. எனவேதான் இந்த திராவிடம் இந்த மண்ணிலிருந்து அகற்றப்பட வேண்டும், திராவிட கட்சிகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று நாம் இந்த வலியோடும் வேதனையோடும் தான் திராவிட ஒழிப்பு மாநாட்டை இந்த மண்ணிலே நடத்தி ஒரு அரசியலை விதைத்தோம். தமிழ் தேசியத்தை வென்றெடுக்காமல் இந்த அவலம் போகாது, நீங்காது. எனவே இதை புரிந்து கொண்டு இந்த மண்ணுக்கான மக்களுக்கான அரசியலை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி அண்ணன் முத்தமிழன் தி. வேல்முருகன் அவர்கள் இப்போது உங்களோடு உரையாற்ற அழைக்கிறேன். அப்படியே